வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழைய சாதம் அப்படின்றது ஏழைகளினுடைய உணவு மட்டும் கிடையாது, அது ஒரு மிகச்சிறந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு விதமான அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நொதித்தல் முறை மூலமாக நம்ம அந்த சாதத்தை ஊற வைக்கும் போது பழைய சாதம் மூலமாக நமக்கு வந்து கிடைக்குதுங்க இல்லையா. இந்த பழைய சாதம் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும், உடனடி ஆற்றலை கொடுக்கும். நொதித்தல் செயல்முறையின் காரணமாக சாதத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் எளிதில் செரிக்கக்கூடிய எளிய சர்க்கரையாக உடனே மாறும். இதனுடைய நன்மை என்னென்னா, காலையில் நம்ம பழைய சாதம் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றல் நமக்கு உடலே கிடைக்கும். இப்போ உடல் சோர்வு நீங்கி நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். இந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இரவு முழுவதுமாகவே சாதம் வந்து ஊறுவதால் அதில் கோடிக்கணக்கான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அதில் உருவாகிருக்கும். இதன் மூலமாக நம்ம அந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, இது நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலையை வந்து சீராக்கும். இதனால் நமக்கு குடல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கழிவுகளும் முறையான அளவில் நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன் என்ன அப்படின்னா, அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், அஜீரணம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் மற்றும் குடல் வீக்கம், IBS போன்ற பிரச்சனைகள்லாம் முற்றிலும் நமக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த பழைய சாதம் இதன் காரணமாக நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ செரிமான மண்டலத்தையே வலுவடைய வைத்துக் கொள்ளலாம். பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நேச்சுரல் கூலண்டாக பழைய சாதமும் நமக்கு செயல்படுங்க. இப்போ இயற்கையிலேயே பழைய சாதத்திற்கு உடலை குளிர்விக்கக்கூடிய அந்த குணம் வந்து இருக்குது. குறிப்பாக இதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வெப்பத்தை இது வந்து சமநிலைப்படுத்தும். இதனுடைய மருத்துவ பயன் என்ன அப்படின்னா, உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, சிறுநீர் எரிச்சல் மற்றும் அம்மை போன்ற நோய்களினுடைய தாக்கத்தை இது நமக்கு வந்து குறைக்கும். இப்போ கோடைக்காலம் ஏற்பட்டு கொண்டிருக்கு இல்லையா, அப்போது இந்த டைமில் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல் வெப்பத்தை குறைத்து கொள்ளலாம். உடல் வெப்பத்தை குறைப்பதன் மூலமாகவே பல்வேறு விதமான தோல் தொடர்பான வியாதிகள் இது எல்லாமே நம்ம வந்து குணப்படுத்த முடியும். அதாவது மீண்டும் வராமலும் நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம உடல் வெப்பத்தை வந்து தனித்து இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, சிறுநீர் எரிச்சல், மலச்சிக்கல், அம்மை போன்ற நோய் தாக்கம் எதுவும் ஏற்படாமல் உடலை குளிர்ச்சியாகவே வைத்துக் கொள்வதற்கு, அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு பழைய சாதம் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இம்யூனிட்டி பூஸ்டராக பழைய சாதம் நமக்கு செயல்படும். நொதித்தலின் போது சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 ஆகியவற்றினுடைய அளவு என்ன பண்ணும் அப்படின்னா பல மடங்கு இன்னும் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நன்மை என்ன அப்படின்னா, இந்த விட்டமின்கள் நம்முடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் பழைய சாதம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இது எதுவுமே நமக்கு வராது. ஒரு புதுவிதமான நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பேச்சு வந்து இடம் கிடையாது நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது. அப்போ அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல் ஆரம்பித்து தொற்று நோய்கள்லேருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கணும்னா ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நம்ம வலுப்படுத்திக்கணும் இல்லையா. அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு தான் பழைய சாதம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு மற்றும் மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு, பிபி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழைய சாதம் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியத்தினுடைய அளவு குறைவாக இருக்கும். பொட்டாசியம் மற்றும் பிற தாதுக்கள் அப்படின்னா மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக இது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய, ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், இந்த மாதிரி இறுக்கங்கள் இருக்கும்பொழுது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போகாது. ஸோ இதயத்துக்கும் கூட ரத்த ஓட்டம் போகாதால் மாரடைப்பு, பக்கவாதம்லாம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. உடல் உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சென்றால் தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ அப்போ ஹீமோகுளோபினுடைய ஆகவே உடல் உறுப்புகள் எங்கும் ரத்த ஓட்டம் வந்து சென்று ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து கரெக்டாக பராமரித்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கணும்னா ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போது ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கிறோம். ஸோ உடலில் வந்து செரட்டோனின் போன்ற மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் வந்து சுரக்க உதவுவதால் மன அழுத்தம், பதற்றம் வந்து குறைந்து இரவில் நல்ல தூக்கம் வருவதற்கும் இதன் காரணமாக பழைய சாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து ஷிஃப்ட் பேசிஸ், பிடிக்காத வேலை அப்படின்னு பல மடங்கு அதிக வேலை பார்க்கும்போது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. மன அழுத்தம் இருக்கும்போது இரவில் தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படும். அப்போது இயல்பாகவே மன அழுத்தத்தை
நீக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோனை சுரக்க வச்சு மகிழ்ச்சியாக அந்த தூக்க ஹார்மோன்களை வந்து உங்களுக்கு சுரக்க வச்சு இயல்பான தூக்கத்துக்கு வழிவகக்கூடியதாக பழைய சாதம் இருக்குது. அப்போ நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும்போது பிபியும் கண்ட்ரோல் பண்ணி சுறுசுறுப்பாக இருக்கலாம், மன அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இளமை பொலிவாக இருக்கிறதுக்கு, சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஆன்டி ஏஜிங் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பழைய சாதம் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் சருமத்திற்கு வந்து ஊட்டம் அளிக்குது. அதுக்கான நன்மை என்னென்னா பழைய சாதத்தினுடைய அந்த தெளிந்த நீர், அதாவது நீராகாரம்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம குடித்து வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வெளியேறிவிடும். கழிவுகள் நம்மளுடைய குடல்களில் தேங்கி இருக்கிறதன் காரணமாக தான் சருமத்தில் வந்து முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, இந்த மாதிரி சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அப்போ சரும சுருக்கங்களை நீக்கி முகம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இளமை தோற்றத்தை வந்து நீண்ட நாட்கள் வந்து பராமரிக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து நம்ம பழைய சாதம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சருமத்தில் நீரேற்றம் எப்போதுமே இருக்கும். அப்போ சுருக்கமான சருமம் நமக்கு வந்து தென்படாது. கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்தை எப்போதுமே இளமையாக பராமரித்துக் கொள்வதற்கு பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இரும்பு சத்து குறைபாடு வந்து நீங்க ஆரம்பிக்கும் நம்ம பழைய சாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதனால் நம்ம அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா சாதாரண சாதத்தை விட பழைய சாதத்தில் இரும்பு சத்து அந்த அயன் கண்டென்ட் வந்து பல மடங்கு அதிகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது உடல் வந்து இந்த இரும்பு சத்தை எளிதில் உறிஞ்சு கொள்ளக்கூடிய வடிவில் நமக்கு வந்து மாறும் பழைய சாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய உடலில் இரும்பு சத்து பற்றாக்குறை நீக்கப்படும். அப்போ போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்களுடைய பெருக்கம் அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் வந்து அதிகரிக்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கண்டென்ட் வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு செலுத்தும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் பொழுது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் போகிறது, அப்புறம் கடுமையான கவனமின்மை ஏற்படுவது, இந்த மாதிரி கவனச்சிதறெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் உடலை சுறுசுறுப்பாக மாற்றுவதற்கு அந்த இரும்புச்சத்தை எளிதில் பெறக்கூடிய வடிவில் பழைய சாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ பழைய சாதம் எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கி ரத்த சோகை நோயிலிருந்து நம்ம விடுபட்டு சுறுசுறுப்பாக நம்ம வந்து இயங்க ஆரம்பிக்கலாம். எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமை சிறப்பாக இருக்கிறதுக்கு பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சாதம் நொதித்தல் அந்த ஃபெர்மெண்டேஷன் செயல்முறைக்கு வந்து பழைய சாதம் உள்ளாகும் போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களினுடைய அளவு உயர ஆரம்பிக்கும். அப்போ சாதாரண சாதத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட பழைய சாதத்தில் உடலால் எளிதில் உறிஞ்சக்கூடிய வடிவிலான கால்சியம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஈஸியாக அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து உறிஞ்சப்படும் போது அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நம்மளுடைய உடலில் வந்து நீக்கப்படும். அப்போது நமக்கு அந்த வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி மற்றும் பற்கள் பலவீனம் அடைதல் போன்ற பிரச்சனைகள் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு வந்து வரவே வராது. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் வயதான காலங்களில் கூட ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் வந்து இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த பழைய சாதத்தை வந்து நீங்கள் வந்து மண் பாண்டத்தில் வந்து ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து இன்னும் மருத்துவ குணங்கள் பல மடங்கு கூட ஆரம்பிக்கும். மண்பானை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரினுடைய pH அளவை சீராக வைக்கிறதோட உடலுக்கு தேவையான இயற்கையான குளிர்ச்சியும் தாதுக்களையுமே கூடுதலாக அது உங்களுக்கு வழங்கும். ஸோ பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. ஆரோக்கியமாக இருங்க, உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.